பக்தியின் சக்தி. துருவன் கதை. துருவன் ஒரு ராஜகுமாரன். அவனது தந்தைக்கு 2 மனைவிகள். ஒருமுறை தந்தையின் மடியில் அமர விரும்பிய துருவனை அவனது மாற்றாந்தாய் தடுத்தாள். அவள், நீ என் வயிற்றில் பிறக்காததால் இந்த சிம்மாசனத்தில் அமர முடியாது. கடவுளை நோக்கித் தவம் செய்து உனக்கென ஒரு சிம்மாசனத்தைப் பெற்றுக்கொள் என்று அவமதித்தாள். துருவன் மிகவும் மனமுடைந்து காட்டிற்குச் சென்று விஷ்ணுவை நோக்கி தவம் செய்யத் தொடங்கினான். நாரதர் துருவனது பக்திக்கு உதவினார். துருவனின் தவம் மிகக் கடுமையாக இருந்தது. அவன் உணவு தண்ணீர் இல்லாமல் பல வருடங்கள் தியானத்தில் ஆழ்ந்தான். அவனது பக்தியை மெச்சிய விஷ்ணு அவனுக்கு காட்சியளித்தார். துருவன், அனைவரையும் விட உயர்ந்த ஒரு இடத்தைத் தாருங்கள் என்று கேட்டான். விஷ்ணு, நீ வானத்தில் ஒரு நட்சத்திரமாக துருவ நட்சத்திரம் இருந்து உலகிற்கு வழிகாட்டுவாய். இனி யாரும் உன்னை அவமதிக்க மாட்டார்கள் என்று வரமளித்தார். பாடம்: உங்கள் நோக்கம் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் உங்கள் பக்திக்கு ஈடு இணையில்லை. விடாமுயற்சியும் உறுதியான நம்பிக்கையும் உங்களை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும்.